ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் இருந்தான். அர்ஜுன் ஒரு கனிவான மற்றும் ஆர்வமுள்ள குழந்தை, ஆனால் விளையாட நண்பர்கள் இல்லாததால் அவன் அடிக்கடி தனிமையாக உணர்ந்தான். ஒரு நாள் அவன் தனது பழைய வீட்டின் மாடியை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு தூசி படிந்த விளக்கைக் கண்டான். அதை சுத்தம் செய்ய அதை தேய்த்த போது ஒரு சிறிய ஒளிரும் பேய் தோன்றியது. பயப்படாதே என்று பேய் மகிழ்ச்சியான குரலில் சொன்னது. நான் ஒரு நட்பு பேய். என் பெயர் கோகோ. நான் இங்கே பல வருடங்களாக வசித்து வருகிறேன். நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? அர்ஜுன் தயங்கினான். ஆனால் பின்னர், யாரும் என்னுடன் விளையாட விரும்பாததால் நான் தனிமையாக உணர்கிறேன் என்று பகிர்ந்து கொண்டான். கோகோ ஒரு கணம் யோசித்து, நான் உன் நண்பனாக இருப்பேன். ஆனால் முதலில் நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். மறுநாள் கோகோவும் அர்ஜுனும் கிராமத்திற்குச் சென்றனர். கோகோ அர்ஜுனை ஒரு வயதான பெண்மணி தனது மளிகைப் பொருட்களை எடுத்துச் செல்லவும், ஒரு மரம் நடும் குழந்தைகள் குழுவில் சேரவும், தனது பொம்மைகளை தனது அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ளவும் ஊக்குவித்தார். மெதுவாக மற்ற குழந்தைகள் அர்ஜுன் எவ்வளவு அன்பானவராகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார் என்பதை கவனிக்கத் தொடங்கினர். காலப்போக்கில் அர்ஜுன் பல நண்பர்களை சம்பாதித்தார். அவர் சிரித்தார், விளையாடினார், மற்றவர்களை பராமரிப்பது எவ்வளவு அற்புதமானது என்பதை கற்றுக்கொண்டார். அர்ஜுனின் வாழ்க்கை மாறுவதைக் கண்டு கோகோ மகிழ்ச்சியுடன் தூரத்திலிருந்து பார்த்தார். ஒரு மாலை நேரத்தில் கோகோ, அர்ஜுன், நட்பின் ரகசியத்தை, கருணை மற்றும் பகிர்வு, நீ கற்றுக்கொண்டாய். இங்கு என் வேலை முடிந்தது. எனவே நான் இப்போது செல்ல வேண்டும் என்றார். அர்ஜுன் விடைபெற சோகமாக இருந்தார். ஆனால் கோகோ தனது முதல் மற்றும் சிறந்த நண்பராக இருப்பதற்கு நன்றி தெரிவித்தார். அன்று முதல் அர்ஜுன் மீண்டும் தனிமையாக உணரவில்லை. மேலும் கருணையின் மந்திரத்தை தனக்கு கற்றுக் கொடுத்த நட்பு பேயை அவர் எப்போதும் நினைவில் வைத்திருந்தார்.